என்ன போய் க்ளவுஸ் எல்லாம் போட்டு எங்கே கிளம்பிட்ட ஸ்னோவில்? இன்னைக்கு தம்பி ஸ்கூலுக்கு வர அனுப்பிச்சிட்டோம்ல, கிண்டர் கார்டன் போயிருக்கான்ல. இங்க பாருங்க, இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ 1.25 தான், அதுவே நமக்கு ஹையஸ்ட் இது வரைக்கும் பார்க்காதது அப்படின்னு நான் நினைச்சேன். இப்போ 1.6 ஆயிடுச்சு. அங்க பாருங்க எப்படிதான் இருக்குன்னு. இது நம்ம வீட்டோட பேக் சைடு. எப்படிதான் இருக்குன்னு பாருங்க. எனக்கு தெரில, இந்த மாதிரி ஸ்னோவில் நம்மளே இது வரைக்கும் வெளியே போனதே இல்லை. எனக்கு தெரில, ரொம்ப பயமா இருக்கு. எப்படி போய் தம்பியை கூப்பிட்டு வர போறோன்னு தெரில. ரொம்ப பயமா இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன், போய் தம்பி கூப்பிட்டு வருவோம். டைம் ஆயிடுச்சு, 2 o'clock ஆயிடுச்சு. 4 வரைக்கும் இருக்கலாம் வாங்க, பட் வேண்டாம், நம்ம போய் கூப்பிட்டு வரலாம். ஓகே, பார்த்து போயிட்டு வா. ரொம்ப ஸ்னோவாக நல்லா இருக்கு. இருக்குண்ணா. எல்லாரும் பாருங்க, எங்க அவுட்ஃபிட் இப்படிதான். யாக்கே போட்டிருக்கணும், ஷூஸ் போட்டிருக்கு, ரெடி ஆயிட்டேன். நான் கிளவுஸ் போட்டிருக்கேன். அண்ட் இந்த குள்ளாய் போட்டுக்கலன்னா காதுலாம் ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். அதனால எல்லாமே போட்டு உள்ள தெர்மல் வியர்ஸ், லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ போய் தம்பியை கூப்பிட்டு வரேன். நான் கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே காட்டுறேன். போயிட்டு வந்துடுறேன். பப்பி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். பார்த்து போயிட்டு வா. எவ்வளோ பண்ணி சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. சில்லுன்னு இருக்கு. பாய் 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 பாய். ஸ்லிப்பரியா இருக்கு. என் மத கீழே விழுந்து. A few moments later. வந்தாச்சா? பாருங்க எப்படி இருக்கேன்னு. இல்லடா, பண்ணி பயங்கரமா ஸ்லிப்பரியா இருக்கு. அப்படியா? ஆமா, நம்ம வீடியோல இது வரைக்கும் ஸ்னோஸை மட்டுமே காட்டின நம்ம அந்த ஸ்னோவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சேட் ட்ரூத்தையும் நம்ம காட்டணும்னு இப்போ எனக்கு தோணுச்சு போயிட்டு வந்ததுல. வேற எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கா? நல்லா விளையாண்டியா? சூப்பர், ரைட்டு. ஸ்கூல் பண்ணிட்டீங்களா? ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? சூப்பர். இங்கே இருக்க எல்லா குழந்தைகளுமே இந்த ஸ்னோவை என்ஜாய் பண்ணி ஸ்னோவில் படுத்து உருண்டு பிறண்டு விளையாடுவாங்க. ஸோ அப்படி இங்கே இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஃபேவரட்டாக பண்ணுறது இந்த ஸ்னோ ஏஞ்சல் பண்ணுவாங்க. அதை வந்து தரணும் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அதனால் அவனோட ஸ்னோ ஏஞ்சல் இதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ நாள் எவ்வளோ பேர் பண்ணி பார்த்துருப்போம். எங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இன்னைக்கு இருக்கிற ஸ்னோ டம்ளர் அண்ட் பவுல் வச்சு நம்ம சிவலிங்கம் இங்கே நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நானும் இப்போ ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா உள்ளே போயிடுவேன். வெயிட் பண்ணு. ஸ்டார்ட். ஸ்னோ நமக்கு இப்போ 1.6 சென்டிமீட்டர் ஸ்னோ இருக்கு. நம்ம இதை வச்சு இன்னைக்கு சிவலிங்கம் ட்ரை பண்ணலாம். வருமா? கம்மி தான், ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கிறவங்க பண்ணுறாங்க. நம்ம ட்ரை பண்ணலாம். வெளியே வருமாட்டா? வரும். வழுக்கு. வாவ், சூப்பரா இருக்கா? அடே, திருப்பி பண்ணட்டே. என்னாச்சு? எப்படி சக்சஸ்ல? தலையில திருப்பி. இப்படியா? அல்ல, அப்படி இல்லை. ஓகே ஓகே. இருங்க, இன்னொரு தடவை லிங்கம் மட்டும் பண்ணலாமா? ஏன் நல்லா தான் இருக்குது. இல்லை. ஃபைனலி எங்களோட சிவலிங்கம் இப்படி தான் இருந்தது. நல்லா இருந்தது. பயங்கர சில்லு, பயங்கர சில்லாக இருக்குது. ஓடிடலான்னு இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பண்ணணும்னு. இன்னைக்கு பண்ணிட்டோம். சீக்கிரம் இருங்க. ஸ்னோ எவ்வளோ அழகாக இருக்கும்னு மட்டும்தானே பார்த்தீங்க. அதை விட்டுட்டு போகிற இம்ப்ரின்ஸ் இது வரைக்கும் நான் காட்டினதில்லை. ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் ரோட்டில்
எவ்வளோ ஸ்லிப்பரினா நம்ம கால் வச்சா வலிக்கு விழுந்துடணும். இந்த ஸ்னோ வந்துட்டு போனதுக்கப்புறம் இதை பார்த்து ரசிக்கிற நம்ம இதை பார்த்து ஆகும் பாருங்க ஒரு டென்ஷன். கால் வச்சா ஸ்லிப் ஆகும். எவ்வளோ ஒரு மோசமான கண்டிஷன். இந்த ஸ்னோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோ ஆபத்தும் இருக்குது. இதில் கொஞ்சம் ஏமாந்து நம்ம ஸ்லிப் ஆகிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு, அவ்வளோதான். நம்ம கீழே விழுந்துருவோம். இன்ஜுரிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்னோக்குன்னு ஒரு சால்ட் வச்சுருக்காங்க இங்கே, அது போடணும். இப்போ திடீர்னு வந்ததுனால இது அவங்க இனி நாளைக்கு மார்னிங் வண்டி விட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. இப்போ காருக போயிட்டுருக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப இழுக்கும் டயரை. அவங்க எல்லாம் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.